வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். உண்மையாக இந்த வீடியோ போகிறது வந்து காலத்தின தேவை என்று சொல்லலாம். இப்போ லாக்டவுன் பீரியடில் வளமையாக இப்போ லாக்டவுன் பீரியட் இப்போ 2 வருஷமாகவே போய்க்கொண்டுங்கிற வாழ்க்கையில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களோட பிரதான பொழுதுபோக்கு டிவி நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் எங்களோட பிரதான பொழுதுபோக்கு. அதை ஒரு தடவை போட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் அப்படி இல்லைன்னு சொன்னால் கார்ட்டூன், அதே நேரம் வந்து பெரிய ஆக்கள் ஜென்ஸ்ன்னு சொன்னால் அதே நேரம் பாய்ஸ்ன்னு சொன்னால் என்ன பார்ப்பாங்க, கிரிக்கெட் விளையாட்டு சம்மந்தமானது நியூஸுகள், டிஸ்கவரிகள் அப்படி போகும். அதே நேரம் லேடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமாஸ், ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே தொலைக்காட்சி தான் எங்களோட பிரதான பொழுதுபோக்கு. அது வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளவுதான். ஆனால் எங்களோட பிரதான பொழுதுபோக்கு வந்து தொலைக்காட்சின்றது எந்த வித மாற்றம் இல்லை. இது வந்து எங்களோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒன்றா வந்து மாறிட்டுது. ஆனால் இந்த பிரதான பொழுதுபோக்கில் நாங்கள் பிரதான சவால் ஒன்று எதிர்கொள்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது இந்த சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து மாதாந்த சந்தாண்டு நாங்கள் செலுத்திட்டு இந்த டிவியை வந்து நாங்கள் பார்த்துக்கோம், நிகழ்ச்சியில் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருப்போம். அதுக்கு ஒரு செட்டப் பாக்ஸில் வந்து ஒரு கார்டு ஒன்று இருக்கும், சிம் கார்டு ஒன்று, அதில் நம்பரை கொடுத்து நாங்கள் இங்கே ரீசார்ஜ் பண்ணிக்கொள்வோம். இப்போ வந்து இது ரீசார்ஜ் முடிஞ்சுது. சில பேர் 6 மாதத்துக்கு போடுவோம், சில எல்லாருமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாத சம்பளம் உள்ளாக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஏதாவது வருஷத்துக்குரிய சந்தா செலுத்தி பார்க்குறது குறைவு. ஆனால் எல்லோரும் மாதாந்த சந்தாண்டபடி எங்களுக்கு அதுக்குரிய காசை வந்து கொஞ்சம் குறைவு, லாபம்னு சொல்லிடாது, நட்டம் தான், ஆனால் கொஞ்சம் குறைவு. அதால் வந்து பார்க்கலாம் வேண்டபடி எல்லோரும் மாதாந்த சந்தா தான் செலுத்தி பார்ப்போம். அப்படி பார்க்க எங்களுக்கு இப்போ ரீலோட் முடிஞ்சுது, வழியிலையும் போயிடாது, லாக்டவுன் கடையும் இருக்காது. அப்போ என்னென்ன நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த பிரச்சனை வந்து நாங்கள் கனகாலம் எதிர்கொண்ட பிரச்சனை. இது வந்து லாக்டவுன் பெற முன்னிக்கு நாங்கள் வந்து திடீர்னு இரவில் நடுவில் வந்து நின்றோம், ஒரு 9 மணிக்கு நின்றோம். 9 மணிக்கு நின்றால் நாங்கள் என்னென்று போய் ரீசார்ஜ் பண்ணுறது. இப்படி தீர்வு என்னென்னு சொல்லி பார்த்தா, நான் சன்ரெக்டின்ற வெப்சைட்டில் போய் பார்த்தேன், ரீசார்ஜ் பண்ணோம், எல்லாம் கொடுத்து போனால் அவங்க கடைசியில் ரீசார்ஜுக்கு எல்லாம் ஃபைனல் ஸ்டெப்புக்கு போய் எல்லாம் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து போய் கடைசியில் வந்து வேறு மெசேஜ் ஃபெயிலியர். இது வந்து நாங்கள் இந்தியன் ருப்பீஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறோம், இந்தியன் ருப்பீஸ் அந்த கார்ட்டை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறோம், மற்ற நாட்டின கரன்சியெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், வேறு கார்டெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு. அப்போ அதுவும் ஃபெயிலியர். ஓகே, அப்போ அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு யோசிச்சு கொண்டு போகும். நான் வந்து ஆன்லைனில் தேடிப்பாங்க வேறு பல்வேறு வெப்சைட் வந்து நான் இதில் வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது mydthpay.com. இதுதான் நான் 4 மாதமாக வந்து நான் ரீசார்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது வந்து எந்த ப்ரொமோஷனும் இல்லை, இது வந்து நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கும் அத்தியாவசியமாக வந்து தேவைப்படுறோம். அதே நேரம் ஒரு அவசரத்துக்கு வந்து நீங்கள் செய்யணும்னா இதில் செய்து கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக்இன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி போயிட்டீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க, உங்களோட ஃபோன் நம்பரையும் கண்ட்ரியும் கொடுத்து பாஸ்வேர்டையும் கொடுத்து போகலாம். போனீங்கன்னா அதில் ஒன்று வந்து நீங்கள் நேரடியாகவே குயிக் ரீசார்ஜுக்குள்ளே போய் கிரெடிட் கார்டை கொடுத்து போகலாம். இல்லைன்னு சொன்னால் கிரெடிட் கார்டு இல்லை, கிரெடிட் கார்டை டெபிட் கார்டு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து போகலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாலெட்டுக்கு வந்து ஒரு ஏதாவது காசை போட்டு ஒரு 2 காசை உங்களோட அந்த உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து வாலெட் ஒன்று இருக்கும். வாலெட் தெரியும் தானே, நாங்கள் வந்து யூஸ் பண்ணோம். நம்மளோட பர்ஸ் ஆன்லைனில் பொறுத்தவரை அது வாலெட்டு யூஸ் பண்ணிக்கணும். அந்த வீட்டை வந்து நாங்கள் கையில் காசை வச்சுக்கணும், பர்ஸுக்கு வச்சுருப்போம். ஆன்லைனில் காசு இருக்குன்னா வாலெட்டில் இருக்கும். அப்போ இந்த வாலெட்டில் வந்து நீங்கள் ஒரு 2000 3000 போட்டு வச்சு உங்களுக்கு தேவையான ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் உங்களுக்கு இப்போ கையில் காசு இருக்கா உங்களுக்கு முடிஞ்சுதான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்மில் கொண்டு போய் காசை கொண்டு போய் போட்டுட்டு, வெளில ஏடிஎம்மில் வந்து காசு போடுற வசதி இருக்குது, போட்டுட்டு நீங்கள் உங்களுக்குரிய ரீசார்ஜை வந்து உங்களோட கார்ட்டை வச்சு யூஸ் பண்ணி செய்து கொள்ளலாம். இதுக்கு மேலே நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த சர்வீஸுக்கு அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வெப்சைட்டில் போனீங்கன்னா சர்வீஸ் நம்பர் ஒன்று இருக்குது, அதில் அதுக்கு வந்து வாட்ஸ்அப்பும் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ரீட் பண்ணுவோம் உங்களோட செட்டப் பாக்ஸ் நம்பரை கொடுத்து என்ன சர்வீஸ், அதாவது நீங்கள் டிஷ் டிவியா சன் டைரக்ட் அப்படி என்னன்னு கொடுத்துட்டு நீங்கள் ஏர்டெல் டிவி டைரக்ட் டிவி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எந்த சர்வீஸ் கொடுத்து இதுக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணணும்னு கேளுங்க. நம்மளை ஸ்ரீலங்காண்டைக்கு தேவையில்லை, அது உங்களை அமௌண்ட் தெரியுமா ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இந்தியன்ஸில் வந்து ஒவ்வொரு காலம் மாறிக்கொண்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதை சொல்லுவீங்கன்னா எவ்வளவு இந்தியன் ருப்பீஸில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். இந்த ரீசார்ஜ் ஏன் கேட்கணும், சம்டைம் நீங்கள் 251 ரூபா தான் நான் யூஸ் பண்ணுறக்கூடிய ரீசார்ஜ் பேக்கேஜ் சன் டைரக்ட். நான் இதே நேரம் 241 ரூபா கொடுத்துருந்தா அது வந்து நான் தமிழ் சேனல்ஸ் பார்க்குறேன், அது தெலுங்கு சேனல்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக கொடுக்குறதா இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ஸ்அப் நம்பரில் போய் கேட்டிங்கன்னா வித்தின் ஒரு நிமிஷத்துக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து இல்லாட்டி டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் பே பண்ணி கொள்ளலாம். இந்தியன் ருப்பீஸுக்கு போடைக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி ஸ்ரீலங்கனில் எவ்வளவு இந்தியன் ருப்பீஸில் எவ்வளவு காட்டினோம் அதை நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா சரி. இதுதான் இப்போ உள்ள ஈஸியான வழி. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, டிஷ் டிவின்னு ஸ்டேட்டஸ் உங்களோட அந்த நம்பருக்கு தானே உங்கள் செட்டப் பாக்ஸில் நம்பரை கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக இருக்கா இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். அதே நேரம் வந்து நீங்கள் ரீசார்ஜ் போட்டுட்டீங்க, ஆனால் இன்னும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருந்தா அதிலேயே பாருங்கள் மேலே வெப்சைட்டில் DTH
ரீஃப்ரெஷ்ன்னு ஒன்று இருக்கும். அது அதுக்குள்ளே போய் ரீஃப்ரெஷ் பண்ணி விட்டீங்கன்னா இல்லாட்டி உங்களோட அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ரீஃப்ரெஷ்ன்னு ஒன்று இருக்கும். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களோட டிவி ஒர்க் பண்ணும். ஏதாவது சம்டைம் நீங்கள் பிளேயாக செய்துட்டீங்கன்னா கூட பிளேயாக காசு போட்டீங்க 250 போட இடத்துல 260 போட்டிங்கன்னா நீங்கள் உடனே ஹோல்ட் பண்ணி கதைச்சா அவையே உங்களுக்கு 250 வந்து டிஷ் டிவிக்கு போட்டு மிச்சம் இருக்கிற 9 10 உங்களுக்கு இருக்குமெல்லாம் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் 10 இருந்தால் அதை உங்களோட வாலெட்டுக்கு மாற்றி விடணும். அடுத்த முறை நீங்கள் வாலெட்டுக்கும் காசை போட்டு அந்த காசையும் சேர்த்து யூஸ் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அந்த செட்டப் பாக்ஸுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இதுதான் ஈஸியான வழி. மேலதிகமான டவுட்ஸ் வந்து இங்கே வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. அவைட்டையும் நேராக கதைச்சிக்கொள்ளலாம். உண்மையாகவே நல்ல சர்வீஸ். நான் பார்த்த அளவில் ஒரு வித்தின் 1 மினிட்டுக்கு அவைண்ட ரிப்ளை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் நேரையும் கால் பண்ணி கதைச்சிக்கொள்ளலாம். தமிழ்லேயே கதைக்கலாம். இதுதான் மெயின் விஷயம். சிங்களம் இல்லை இல்லாட்டி இங்கிலீஷ் உதவி இல்லை. நீங்கள் தமிழ்லேயே கதைச்சிக்கொள்ளலாம். எடுத்தீங்கன்னா உடனே ஆன்சர் பண்ணிவிடும். அதில் வந்து பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லை. இது வந்து நான் 4 மாதம் யூஸ் பண்ணேன். 4 மாதம் யூஸ் பண்ணி 4 தடவை ரீலோட் போட்டுட்டேன். இதை நீங்கள் வேறு யாக்களுக்கு கூட போகலாம். இது ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம். இப்போ இது எல்லாருமே நீங்கள் கடைக்கு போனாலும் அவை இதை தான் செய்யணும். ஆனால் எங்கிட்ட ஒரு 50 ரூபா கூட வாங்குவேன். இது நீங்களே செய்ய அந்த 50 உங்களுக்கு மிச்சம். அவ்வளவுதான். ஏன்னா அவை கடைக்கு போய்க்கும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன். பார்த்தீங்கன்னா நானும் கனதரம் போயிருக்கேன். இந்த ரீசார்ஜ் பண்ண போனால் கடையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியிற கம்ப்யூட்டர் ஏன்னா இதில் ரீசார்ஜ் பண்ணி எல்லாமே எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு நாங்கள் அடுத்த தடவை ரீசார்ஜ் பண்ணிடுவோம். அதெல்லாம் வந்து அவை காட்டி கொடுவோம். ஆனால் அவையும் இதே விஷயத்துலையும் செய்யணும். நீங்களும் இதே விஷயத்தை செய்ய உங்களுக்கு ஒரு 50 ரூபா கூட உங்களுக்கு மிச்சமாக வரும். அவ்வளவுதான். ஏதாவது கருத்துக்கள் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மற்ற இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கட்டாயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க.